வெல்கம் டு துட்டு மணி மணி. இந்த யூடியூப் சேனலில் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். முந்தைய வீடியோலாம் ஒரு கம்பெனியை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை எப்படி வாங்குறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு அந்த கம்பெனி ஸ்டாக்கை எப்படி சேஃபாக கரெக்ட் டைமுக்கு வாங்குறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோலாம் பார்க்காதவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனிலும் மேலே இருக்க பேனர்லையும் லிங்க் இருக்குது, போய் கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மேலே போகும் கீழே போகும், ஃப்யூச்சர்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக டைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பல ஃபேக்டரை டிசைட் பண்ணும். நான் இங்கே ஒரு சில ஃபேக்டரை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ். ஜென்ரலாக ஒரு கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே போகும். அதே மாதிரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்ஸும் ஒழுங்காக இல்லைன்னா கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் ஜென்ரலாக கீழே போகும். சம்டைம்ஸ் ஆப்போசிட்டாக நடக்கும். கம்பெனி அவ்வளோ பர்ஃபார்மும் பண்ணியிருக்காது, பட் இருந்தாலும் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஸ்டெடியாக மேலே போய்கிட்டே இருக்கும். அடுத்த ஃபேக்டர் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு கம்பெனி வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் ஃபியூச்சர் கைடன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஜென்ரலாக அந்த ஃபியூச்சர் கைடன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும். அதேமாதிரி கைடன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வரும். அடுத்து வந்து ஓவரால் மார்க்கெட். கம்பெனி எதுவுமே செஞ்சுருக்காது, பட் ஓவரால் மார்க்கெட்டுக்கு மேலே போகுதோ கீழே போகுதோ அதை பேஸ் பண்ணி கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸும் மேலே போகும் கீழே போகும். அடுத்ததாக பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். இப்போ எலெக்ஷன்ஸோ இல்லை ஓவரால் ட்ரேட் ரிலேஷன்ஸோ அதில் ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி ஸ்டாக் ப்ரைஸ் மாறும். ஃபைனலாக ரிசெஷன் ஃபியர். ஸோ இப்போ பேண்டமிக் வந்துச்சு, இல்லை 2008 ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்துச்சு, இந்த மாதிரி மேஜராக ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் மாறும். இந்த ஃபேக்டர்ஸ்லாம் எப்போ வேணால் நடக்கலாம். அதேமாதிரி ஃப்யூச்சரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ கொஷின் வந்து எப்போ இந்த ஸ்டாக்கை கரெக்டாக வாங்குறது. இப்போ நான் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே போய் அந்த ஸ்டாக்கை வாங்க மாட்டேன். அதுக்கு பதிலாக அவங்களோட RSI லெவல் பார்ப்பேன். RSI லெவல் வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். ஒரு பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது. இது பேசிக்காக அந்த ஸ்டாக்கோட மொமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதை ரொம்ப பேர் வாங்கிட்டாங்களா இல்லை ரொம்ப பேர் விற்றுருக்காங்களான்றது காமிக்கிறது தான் இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இதோட ஸ்கேல் வந்து 1 to 100. ஸோ அந்த லெவல் வந்து 70க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி ஸ்டாக்கை நிறைய பேர் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அதே லெவல் வந்து 30க்கு கீழே இருந்துச்சுன்னா அதே கம்பெனி ஸ்டாக்கை நிறைய பேர் விற்றுருக்காங்கன்னு அர்த்தம். இந்த கான்செப்டை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் ஸ்டாக்கை யூஸ் பண்ணுறேன். இந்த சார்ட்டில் ஃபேஸ்புக்கோட லாஸ்ட் 2 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். இங்கே 2 கிராஃப் இருக்குது. மேலே இருக்கிறது அதோட ஸ்டாக் வேல்யூவும், கீழே இருக்கிறது ஃபேஸ்புக்கோட RSI லெவலும். கீழே இருக்க கிராஃபில் 2 ஹரிசாண்டல் லைன் இருக்குது. மேலே இருக்கிறது க்ரீன் லைன், அது வந்து ஸ்டாக்கோட RSI லெவல் 70க்கு மேலே இருக்கிறத காமிக்கிறது. அதுக்கப்புறமா கீழே இருக்கிறது RSI லெவல் 30க்கு கீழே இருக்கிறத ரெட் லைனில் காமிச்சிருக்காங்க. இப்போது இந்த 2 கிராஃபையும் சேர்த்து பார்க்கும்போது எப்போல்லாம் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போகுதோ RSI லெவலும் கீழே போகுது. ஸோ December 21, 2018 அப்போ ஸ்டாக் ப்ரைஸ் 123 போகும்போது அதோட RSI லெவலும் 30க்கு கிட்ட போச்சு. அதே மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும்போது அதோட RSI லெவலும் மேலே போகுது. ஸோ இந்த சார்ட் படி April 25, 2019 அப்போ ஸ்டாக் ப்ரைஸ் 198 இருக்கும்போது அதோட RSI லெவல் 79.66 மேலே போயிருக்கு. அடுத்த 2 மாதத்தில் 198 இருந்த ஸ்டாக் வந்து 161க்கு ட்ராப் ஆச்சு. RSI லெவலும் 79லேருந்து 27க்கு கீழே போச்சு. இப்போ ரீசெண்டாக பேண்டமிக் அப்போ February மாதம் 189 இருக்கும்போதே RSI லெவல் 30க்கு கீழே போயிடுச்சு. அடுத்த ஒரு 10-15 டேஸாக RSI லெவல் 30 கிட்டே இருந்தாலும் ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் கீழே போயிட்டே இருந்துச்சு. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை டைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அந்த ஸ்டாக்கோட RSI லெவல் 70க்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வாங்குறது அட்வைஸ்பிளே கிடையாது. மூணாவதாக RSI லெவல் 30க்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை வாங்குறது கன்சிடர் பண்ணலாம். கடைசியாக அந்த ஸ்டாக்கை ஒரே டைமில் வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது பெட்டரான ஸ்ட்ராட்டஜி. RSI லெவல்ஸ்லாம் உங்களாலையும் ஃப்ரீயாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் போனஸ் கிளிப்பாக அது எப்படின்னு காமிச்சிருக்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நான் காமிச்ச சார்ட் மூலமாக சில பேர் ஒரு கேள்வி கேட்கலாம். லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்டாக்கை எப்போ வாங்கினா என்னன்ட்டு. 2019 இந்த ஸ்டாக் ப்ரைஸ் $198 இருந்தபோது வாங்கியிருந்தாலுமே இன்றைக்கி ரீசெண்டாக $300 இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஹிட் ஆச்சு. ஓவரால் ப்ராஃபிட்டாக தானே இருந்திருக்குன்னு கேட்கலாம். அதுக்கு நான் 2 பதில் சொல்கிறேன். இப்போது சார்ட்டை பார்க்கும்போது ஈஸியாக சொல்லிடலாம் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்குன்ட்டு. ஆனால் 2019 ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸ்டாக் $100 கூட போயிருக்கலாம். ரெண்டாவதாக அந்த ஸ்டாக்கை 2 மந்த்ஸ்லேயே $161க்கும் RSI லெவல் 30க்கும் கீழே போச்சு. ஸோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நம்மளோட ப்ராஃபிட் இன்னமும் அதிகமாக இருக்கும், நம்மளோட லாஸும் கம்மியாக இருக்கும். இந்த கான்செப்ட் எல்லா ஸ்டாக்குக்கும், ஈவன் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுக்கும் பொருந்தும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஃபியூ ஐடியாஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போனஸ் கிளிப்பாக யாஹூ ஃபைனான்ஸ்லையும் ராபின்ஹுட்லையும் எப்படி இந்த RSI லெவல் பார்க்குறதுன்றதை தொடர்ந்து பாருங்கள். Until I see you next time, be safe, keep smiling. Thank you.